Students, welcome to my channel. So in the video la நாம வந்து problem solving and Python programming. So இந்த subjectல unit 1ல வந்து நம்ம flowchart அப்படின ஒரு டாபிக் பார்க்க போறோம். So இந்த flowchart டாபிக் வந்து notationங்கற டாபிக்கு சப் டாபிக்கா இருக்கும். So notationல வந்து flowchart algorithm, flowchart algorithm, pseudocode, programming language இந்த மாதிரி கீழ வந்து சப் டாபிக்ஸா கொடுத்திருக்காங்க. நாம அதுல வந்து first flowchart பார்க்க போறோம். So in the video full-ஆவே நம்ம வந்து flowchart என்னன்னு பார்க்க போறோம். What is the advantages of flowchart, disadvantages of flowchart இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். So in descriptionல நான் வந்து இந்த சப்ஜெக்ட்கான பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோவும் அதுல வந்து நான் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நோட்ஸ்க்கான லிங்க்கையும் நான் descriptionல கொடுக்கிறேன். So அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So further-ஆ நாம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே. இப்போ நாம வந்து flowchart அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். So flowchart ஓட definition நான் இங்க கொடுத்திருக்கேன். Flowchart is defined as pictorial or graphical representation of the logic for problem solving. So இந்த flowchart அப்படிங்கிறது ஒரு pictorial representation அல்லது graphical representation. எப்படி சொல்றாங்கன்னா so இந்த flowchart ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு டயகிராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றது தான் நம்ம flowchartனு சொல்றோம். So இந்த flowchart ஓட purpose என்னன்னு பாத்தீங்கன்னா the purpose of flowchart is making the logic of the program clear in visual representation. So இந்த flowchart வரையறது மூலமா இது யார் பார்த்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியே யூஸ்ல இருக்கும். ஓகேங்க, இதுதான் purpose. So நான் flowchart என்னன்னு பாத்தீங்கன்னா டயகிராம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். அதுல ஷேப்ஸ் இருக்கும், சிம்பல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? So கீழ நான் வந்து உங்களுக்கு டேபிளர் காலம் மூலமா நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சிம்பல்ஸ் இருக்கு, அதோட purpose என்ன, அதோட நேம் என்ன அப்படி நான் கொடுத்திருக்கேன். So அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். So ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற சிம்பிள் பாத்தீங்கன்னா டெர்மினல் சிம்பிள். So அத வந்து ஓவல் ஷேப்னு சொல்லுவாங்க. இத நாம டெர்மினல் சிம்பிள்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டெர்மினல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா for starting purpose and stop purpose. So இந்த டெர்மினல் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு. It is used to representing the start and stop of the flowchart. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பிள். So செகண்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா flow lines. So இந்த flow lines அப்படினு சொல்லலாம் அல்லது arrow அப்படினு சொல்லலாம். இந்த flow lines எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா it is used for connecting the symbols and flowchart that indicate the direction of flow. அதாவது இந்த arrows-யோ அல்லது இந்த flow lines-ஐ யூஸ் பண்ணி நாம வந்து ஒவ்வொரு சிம்பிள், அதாவது இந்த flowchart-ல இருக்கிற எல்லா சிம்பிளையும் கனெக்ட் பண்ண யூஸ் பண்றோம். and other than that இதனுடைய டைரக்ஷன், அதாவது flowchart வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கறதையும் இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். So third one is parallelogram. So the parallelogram symbol it is used for getting input and display the output. So input of function input பண்றதுக்கும் and outputக்கு வந்து நாம இந்த parallelogram யூஸ் பண்றோம். So அடுத்து பாத்தீங்கன்னா process. So process means so இந்த some addition பண்ணுவோம், subtraction, arithmetic operation பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது இது rectangle, ஓகேங்களா? இதோட நேம் வந்து processனு சொல்றோம். The rectangles are generally used to representing the process. For example, arithmetic operation, data movement, etc. So arithmetic operation addition, subtraction இந்த மாதிரி எல்லாம் calculation பண்ணுவோம்ல. So அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம வந்து இந்த process symbol யூஸ் பண்ணுவோம். So next symbol அப்படினு பாத்தீங்கன்னா decision symbol. So இந்த decision symbol mostly if else conditionல வரும். அதாவது true false அப்படிங்கற அந்த மேனர்ல வரும். ஓகேங்களா? that இத வந்து diamond shape, but இத வந்து decision symbol னு சொல்லுவோம். The diamond shapes are generally used to check any condition or take decision for which there are two answers. There are yes or no. அதாவது yes or no டைப் வந்தாலும் நாம இந்த decision யூஸ் பண்ணலாம். and same as true false அப்படிங்கற வரும்போதும் நாம வந்து decision யூஸ் பண்ணலாம். So அடுத்த சிம்பிள் பாத்தீங்கன்னா connector. So the connector நேம்லயே நீங்க புரிஞ்சிருக்கணும். It is used for connecting or joining the flow line. So இந்த flow lines இருக்கு பாத்தீங்களா, அதை கனெக்ட் பண்றதுக்காக நாம வந்து இந்த connector யூஸ் பண்றோம். So last one is annotations. So annotation அப்படிங்கிறது it is used to provide additional information about another flowchart symbol in the form of comments or remarks. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த annotation அப்படிங்கிறது same kind of comment, ஓகேங்களா? அல்லது வந்து remarks அப்படினு சொல்லுவாங்க. நம்ம மார்க் ஷீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைடுல remarks அப்படினு கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். So அதே மாதிரி நம்ம flowchartக்கு remarks ஆட் பண்ற பர்பஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து annotationsங்கற இந்த சிம்பல் யூஸ் பண்ணி நாம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான சிம்பல்ஸ். So next பாத்தீங்கன்னா so இந்த flowchart draw பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் அல்லது ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? So rules for drawing flowchart. So ஒரு flowchart draw பண்றதுக்கு என்னென்ன ரூல் இருக்கு அப்படினு பார்க்க போறோம். So first one, the flowchart should be clear
neat and easy to follow. ஸோ நம்ம ட்ரா பண்ணுற ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும் அண்ட் நீட்டாக இருக்கணும் அண்ட் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும். யார் பார்த்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் மஸ்ட் ஹேவ் அ லாஜிக்கல் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் என்னென்னா லாஜிக்கலாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், அதை ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மஸ்ட் பி இன்க்ளூடட். அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஒன், ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் ஷுட் கம் ஃப்ரம் த ப்ராசஸ் சிம்பிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ப்ராசஸ் சிம்பிள்னு சொல்லுவோம். இதில் ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் உள்ளே வரணும். அதாவது இன்கமிங் ஃப்ளோ லைன் இஸ் ஒன்லி ஒன். ஒரே ஒரு ஃப்ளோ லைன் இன்கம் உள்ளே வரணும், வெளியே வந்து போகணும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் ஷுட் என்டர் டிசிஷன் சிம்பிள். ஹவவர் 2 or 3 lines may leave from the decision symbol. ஸோ இதுதான் இந்த டைமண்ட் சிம்பிள் தான் நம்ம டெசிஷன் சிம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெசிஷன் சிம்பிளில் ஒரே ஒரு ஃப்ளோ லைன் உள்ளே வரணும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃப்ளோ லைன் மட்டும்தான் ஷுட் என்டர் அண்டு 2 or more, அதாவது 2 or 3. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் சிம்பிளில் 4 எட்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு எட்ஜ் வந்து நாம் அதாவது உள்ள இன்லைனுக்கு கொடுத்துருக்கோம். 3 எட்ஜஸ் அவுட்லெட்டுக்கு. இன்லெட்டுக்கு வந்து ஒரு லைன், அவுட்லெட்டுக்கு 3 லைன். ஓகேங்களா? நம்ம 2 or 3 லைன்ஸ் வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் இஸ் யூஸ்டு வித் அ டெர்மினல் சிம்பிள். அதாவது ஒரு டெர்மினல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் அல்லது ஸ்டாப், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெர்மினல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டெர்மினல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரே ஒரு ஃப்ளோ லைன், ஸோ மேலே இருக்கலாம் அல்லது கீழே இருக்கலாம், ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான், அது ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வித்தின் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் ரைட் ப்ரீஃப்லி அண்டு ப்ரீசியஸ்லி. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுறோம்னா அதுக்குள்ளே எழுதுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா ப்ரீஃபாக இருக்கணும், அது கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ கரெக்டாகவும் இருக்கணும், அதை பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் ஷுட் பி அவாய்டட். ஸோ ஃப்ளோ சார்ட்ஸை வந்து நாம் வந்து ஒன் பை ஒன் அப்படியே ட்ரா பண்ணிட்டே வரும், ஒவ்வொரு சிம்பிளையும் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரும். நடுவில் கேப், அதாவது இன்டர்செக்ட் பண்ணுற ஒர்க் அது வந்து பண்ணக்கூடாது. இன்டர்செக்ட் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் ஷுட் பி அவாய்டட். ஸோ இந்த ஃப்ளோ லைன் நடுவில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த ஃப்ளோ சார்ட்டோட மீனிங்கே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் ஃபார் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு நம்ம ஃப்ளோ சார்ட் வரைகிறோம். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளையும் இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம என்னென்ன பார்த்தோம்? டெர்மினல் பார்த்துருக்கோம், பேரலோகிராம் பார்த்துருக்கோம், ப்ராசஸ், டெசிஷன், ஃப்ளோ லைன்ஸ், அனோட்டேஷன்ஸ், இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டார்டிங் டெர்மினல், கடைசியாக முடிக்கும்போது எண்டிங் டெர்மினல் இருக்கணும். இது மேண்டேட்ரியாக கொடுக்கணும். ஸோ அடுத்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு எனக்கு 2 இன்புட் வாங்கணும். ஸோ அப்போ இன்புட் வாங்குற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பேரலோகிராம் வரைகிறோம். ஸோ பேரலோகிராம்குள்ளே என்டர் நம்பர் 1 நம்பர் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரியான அரித்தமெட்டிக் ஃபங்க்ஷன், டேட்டா மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் நாம் வந்து இந்த இடத்துல ப்ராசஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் மீன்ஸ் ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ், ஸோ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து, அதாவது அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுறது பேரலோகிராம். ஸோ இன்புட்டுக்கும் பேரலோகிராம் தான், அவுட்புட்டுக்கும் பேரலோகிராம். ஸோ இந்த சிம்பிள் கரெக்டாக வரையணும். ஸோ இது எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ளோ லைன்ஸ் கட்டாயம் வரையணும். ஸோ ஃப்ளோ லைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட், அதாவது டைரெக்ஷனை குறிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அட்வான்டேஜ். ஸோ ஃப்ளோ சார்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் எப்படின்னா, ஃப்ளோ சார்ட் ப்ரொவைட்ஸ் அ பெட்டர் வே ஃபார் கம்யூனிகேட்டிங் த லாஜிக் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ அதர் டாபிக்ஸ், அதாவது சூடோ கோடாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், அதோட கம்பேர் பண்ணும் பொழுது ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிம்பிள். த யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் ரீடபிலிட்டி. ஸோ ஸ்டாண்டர்ட் சிம்பிள்னா ப்ரீடிஃபைன்டாக ஆல்ரெடி ஒருத்தர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தந்த சிம்பிளுக்கு இது அர்த்தம், இது மீனிங்கு, இது நேமு அப்படின்னு ப்ரீடிஃபைன்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது யார் வேணால் அதை படித்தாலும் ஸோ அதனோட மீனிங் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். The flowchart serves a proper documentation to know what the program actually does and how to use the program.
ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டோடைய அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். அதாவது ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் மீன்ஸ் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு, எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இன்னொருத்தருக்கும் புரிய வைக்கவும் முடியும். ஓகேங்களா. அடுத்தது எஃபிஷியன்ட் கோடிங். த ஃப்ளோ சார்ட் ஆக்ட் அஸ் அ கைட் ஆர் ப்ளூ பிரிண்ட் டியூரிங் த சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ இந்த எஃபிஷியன்ட் கோடிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ சார்ட் டு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ வீடு கட்டும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம்ல, ஸோ சேம் ஆஸ் லைக் தட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பயன்படுத்தி நம்ம ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டில் அந்த ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது விசுவல் கிளாரிட்டி. ஸோ இட் ஹாஸ் த எபிலிட்டி டு விசுவலைஸ் மல்டிபிள் ப்ரோக்ரஸஸ் அண்ட் சீக்வன்ஸ் இன்டு எ சிங்கிள் டாக்குமெண்ட். ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் வரைகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் டாக்குமெண்ட் மீன்ஸ் நமக்கு ஒரே டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு எரர் வந்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு திங் இஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் லாஜிக். இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ளோ சார்ட் டென் டு கண்டினியூ ஃபார் மெனி பேஜஸ் மேக்கிங் தேம் ஹார்ட் டு ஃபாலோ. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் அல்லது அதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், மெனி பேஜஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மெனி பேஜஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது மோர் தென் ஒன் பேஜுங்கும் பொழுது அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆல்ட்ரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். இஃப் alterations are required, the flowchart may require redrawing completely. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாடிஃபை. அதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நடுவில் உங்களுடைய ஃப்ளோசார்ட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களோட ட்ராயிங்கை வரைய ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இதில் முக்கியமானது. அதனால் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனும் உங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த ரீப்ரொடக்ஷன். The reproduction of flowchart is often a problem because the symbols used in flowchart cannot be typed. அதாவது இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான சிம்பிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளோசார்ட் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா. அதில் மறுபடியும் ஏதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ இட் இஸ் டூ டிஃபிகல்ட். ஸோ ஆல்ரெடி முன்னாடி பாயிண்ட்லேயே பார்த்தோம் என்னென்னா அது வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அல்லது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுமே கஷ்டம். ஸோ அதுவே ரீப்ரொடக்ஷன்னா அது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா. அடுத்தது கன்ஃபியூஷன். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் வில் கன்ஃபியூஸ் த ப்ரோக்ராமர்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. அதில் கனெக்டர்னு ஒரு சிம்பிள் ரவுண்டு சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணும் பொழுது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய ஃப்ளோ எங்கிருந்து வந்துச்சு, இது வந்து எந்த டயக்ராம் வந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோ அப்டேட்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்டேட்டட் ரெகுலர்லி. இட் டஸ் நாட் டேக் பிளேஸ் எஸ்பெஷலி இன் த கேஸ் ஆஃப் லார்ஜ் ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராமே நீங்கள் எழுதினாலோ அல்லது ஒரு ஃப்ளோ சார்ட்டே பண்ணாலோ மேபி அது அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும். பட் இதை வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கூட ஃப்ளோ சார்ட்டில் கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ அது சின்ன ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ணுறதும் கஷ்டம். இட் இஸ் டூ டிஃபிகல்ட். ஓகேங்களா. அப்போ நம்மளால் அது அடிக்கடி அப்டேட் பண்ண முடியாது. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே என்னோடய வெப்சைட்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஆர்டிக்கல் லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. என்னுடைய ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு நான் வீடியோவே கொடுக்குறதுனால என்னோடய வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் அந்த ஆர்டிக்கல் மூலிமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ இங்கே ஷோ ஆகிறது எல்லாமே வந்து என்னோடய வெப்சைட்டில் அப்படியே இருக்கிறது தான். நீங்களும் வந்து படித்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.